நறுமலர் தீபம் வலையொலி கல்லூரி பேராசிரியர்களே, கேள்விகளை உருவாக்கி படிப்பது ஒரு வகையான சரியான தேர்வு அணுகுமுறை. ஒரு தேர்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு கேள்வி எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, இந்த கேள்வி கேட்பதற்கான அடிப்படை ஆதாரம் என்ன என்று ஒரே ஒரு வினாத்தாள், நீங்கள் ஏற்கனவே தேர்வு எழுதி முடிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வினாத்தாளை எடுத்து மையமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கேள்வியும் எந்தெந்த நூலிலிருந்து வந்திருக்கிறது என்பதை ஒரே ஒரு 100 வினாக்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரேகா என்று நிச்சயமாக கத்துவீர்கள். தேர்வினுடைய கேள்விகள் எங்கிருந்து வருகிறது என்கிற சூட்சமும் உங்களுக்கு தெரிந்தால்தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கேள்விகள் எங்கிருந்து வரும் என்கிற எதிர்கால சிந்தனை உங்களுக்குள் முகில்க்கும். இந்த சிந்தனை இல்லாமல் உங்களால் அடுத்த தேர்விலே நகர்வது என்பது ரொம்ப கடினமான செயல். ஒரு பாடக்குறிப்பு கொடுக்கிறார்கள், நிறைய நூல்கள் இருக்கிறது. இந்த பாடக்குறிப்பு நூல்கள் இது எல்லாமே நாம் படித்து விடுகிறோம். படிப்பதற்கு நாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் நாம் எல்லோருமே கல்லூரி பேராசிரியர்கள் அல்லது பள்ளிகளிலே ஆசிரியர்களாக இருப்போம். படிப்பது ஒரு விஷயமே கிடையாது. அதே போல கல்லூரிகளில் மாணவர்களுக்கு சென்று வகுப்பெடுத்து விட்டால் நீங்கள் பெரிய அளவிற்கு நம்ம போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது சரியான அணுகுமுறை அல்ல. மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது என்பது வேறு, போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறுவது என்பது வேறு. மிக சிறந்த பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மதிப்பெண்களிலே அவர்கள் நிச்சயமாக கோட்டை விட்டு விடுவார்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் மாணவர்களுக்கு நான் 20 ஆண்டுகளாக பாடம் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் வினாத்தால் எதையும் நீங்கள் உட்கார்ந்து ஒரு தேர்வையாவது எழுதி பார்க்கவில்லை என்று அர்த்தம். எனவே தேர்வில் கேட்கப்படுகிற அணுகுமுறைகளை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்காக ஒரு சிறிய உதாரணம், தற்பொழுது கல்லூரி பேராசிரியர் தேர்வில் 4வது அலகிலிருந்து ஒரு ஆசிரியரினுடைய குறிப்பை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சுட்டிக்காட்டி இதிலிருந்து கேள்விகள் எப்படி முகிழ்க்க போகிறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது 4வது அலகில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணிய கவிதைகளை எழுதக்கூடிய புதிய மாதவி அப்படின்ற அவங்கள பற்றி தான் நம்ம ஒரு சின்ன குறிப்பு நம்ம சொல்ல போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய மாதவியினுடைய இயற்பெயர் என்ன, மல்லிகா அப்படின்னு இருக்குது. இப்போ அடுத்ததாக என்ன சார் கேள்வி, இப்போ நம்ம படிக்கும்போதே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, இன்னும் இந்த 4வது அலகு 4ல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சத்தியஜோதி இருக்காங்க, அதாவது சக்தி ஜோதி இருக்காங்க, இளம்பரை இருக்காங்க, சுகிர்த ராணி இருக்காங்க, உமா மகேஸ்வரி இருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் சார் அப்படின்னா, இப்போ புதிய மாதவியினுடைய புனைப்பெயர் இயற்பெயர், இளம்பரையினுடைய இயற்பெயர் புனைப்பெயர், சத்தியஜோதியினுடைய இயற்பெயர் புனைப்பெயர், சுகிர்தராணியினுடைய இயற்பெயர் புனைப்பெயர், அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாவது பேர் இருந்துச்சுன்னா உமா மகேஸ்வரியினுடைய பெயர்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கத்தில் எடுத்து எழுதி வைக்கணும். இன்னும் நிறைய இருக்காங்க. என்ன இருக்காங்க, மன்சார் கவிதைகள் அப்படின்ற தலைப்பில் மீனாட்சி இருக்காங்க, வைகை செல்வி இருக்காங்க, சல்மா இருக்காங்க, கனிமொழி இருக்காங்க. இவர்களுடைய எல்லாருடைய பெயர்களையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க தனியாக எடுத்து, இயற்பெயர் தனியாக, புனைப்பெயர் தனியாக எடுத்து ஒரு பக்கத்தில் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இதுதான் தேர்வுக்கு தயாராவது அப்படின்றது. நீங்கள் மொத்தமாக புதிய மாதவி பற்றி எனக்கு செய்தி கிடைச்சிருக்கு, அவங்களுடைய இயற்பெயர் மல்லிகா, அவங்க 56ல் பிறந்திருக்காங்க, மும்பையில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே தமிழில் கவிதை எழுதிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. அவ்வளோதானா, திருநெல்வேலியக்காரங்களா இவங்க, மல்லிகான்ற பேரா, சரி ரைட்டு, அவங்க அப்பா அம்மா பேர் அது நமக்கு தேவையில்லை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. அப்புறம் 22 வருஷம் அவங்க மும்பையில் சங்காய் பன்னாட்டு வங்கியில் 22 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. சரி, அப்போ இவங்க பேங்க் மேனேஜராக இருந்திருக்காங்க போல தெரியுது, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி, இப்போ மும்பையில் பிறந்து அங்கேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூர்வீகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் பிரயோஜனம் கிடையாது. தெரிந்து கொள்வது என்பது நாம் விடையளிப்பதற்கு உதவி செய்யுமே தவிர, ஆனால் பெரிய அளவிற்கு நமக்கு சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா? சரி, இப்போ வாருங்க அடுத்த விஷயத்துக்கு வரேன். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் யாரோ அவர்களுடைய எல்லோருடைய இயற்பெயர் புனைப்பெயரை இந்த இடத்தில் நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். சரிங்களா? இந்த மாதிரி படிக்கிற முறையே தெரியாமல் நீங்கள் மொத்தமாக படிக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை இந்த வீடியோவே போடுறேன். இப்போ கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எழுதியிருக்காங்க.
யாருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பயணம் பாருங்கள், புதிய மாதவியினுடைய கவிதை தொகுப்பு சூரிய பயணம் 2000 வந்திருக்கு. ஹேராம் 2003 வந்திருக்கு. நிழல்களை தேடி 2005. அடுத்து ஐந்திணை அப்படின்றது 2011. செங்காந்தல். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நமக்கு நூல் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த நூலை படித்த உடனே அப்போ சூரிய பயணம் எதை மையமாக கொண்ட கவிதை அப்படின்னு ஒரு பார்வை பார்த்து வச்சுக்கணும். ஹேராம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதற்கு முந்தைய காலகட்டங்களில் கேள்விகள் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய மாதவியினுடைய கவிதைகளை ஆண்டுகளின் அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் நிரல்படுத்துகன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடு பேரு நிரல்படுத்துக. அதை என்ன பண்ணி கொடுப்பாங்க? அறம், இன்பம், பொருள், வீடு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் கேட்ட கேள்வி. ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னாக்க, ஏதாவது 4 சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு 4 சொல்லியிருக்காங்கன்னா அந்த 4 விஷயங்களை மையமாக வச்சுக்கிட்டு சொல்லு. தொல்காப்பியருடைய நூற்பாவுக்கு போகிறது, அதில் இதெல்லாம் வரிசையாக கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி சொல்கிறது, இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் காப்பியத்துக்குள்ளே போகிறது, காப்பியத்துக்குள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய இந்த காண்டங்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரி தான் வச்சுருந்தான். அப்புறம் உள்ளுக்குள்ளே போய் காதைகளுக்கு போகிறது, இளம்பகங்களுக்கு போகிறது, படலத்துக்கு போகிறது, வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறது. இப்போல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு காப்பியத்துக்குள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை எடுத்து அந்த பாடலில் இருக்கக்கூடிய 4 அடிகளில் வரிசையாக கொடுத்து இதை முன்னுக்கு பின்னும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதை நிரல்படுத்துங்கன்னு இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த மாதிரி கேள்விகளை நம்ம எதிர்கொள்ளணும், பார்க்கணும். இது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யூகிக்கணும். இப்போ இதில் நேரம் கருதி என்ன ரொம்ப அதிகமான பெரிய அளவுக்கு நம்ம பார்க்கும்போது அதை நிறைய பேர் பார்க்குறதில்ல, சரியான ஆட்களுக்கு போய் சேரதில்லை. அதனால சுருக்கமாக சொல்லி முடிக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பயணம் இருக்கா, ஹேராம் இருக்கா, நிழல்களை தேடி இருக்கா, ஐந்தணை இருக்குது. இப்போ 4க்கும் ஆண்டு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அவங்க 10 புத்தகம் எழுதியிருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 புத்தகங்களுக்காவது ஆண்டுகளின் அடிப்படையில் நம்ம நிரல்படுத்தி முன்னாடியே வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் புதிய மாதவி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய நூல்கள் எல்லாவற்றையும் கால அடிப்படையில் வரிசையாக எழுதி வச்சுக்கணும். சரி, இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்கிற இது எனக்கு இங்கே மைண்ட் வாய்ஸாக கேட்குது. நீங்களாம் மனுஷனா சார்? மொத்தமாக இவ்வளோ பேரை கொடுத்து வச்சுருக்காங்க, இவ்வளோ பேரினுடைய இதையும் நாங்கள் ஆண்டு அடிப்படையில் எங்கே போய் தேடுறது? எந்த இலக்கிய வரலாறு இருக்குது? சமகால கவிஞர்கள் பற்றிய பெரும்பாலான இலக்கிய வரலாறுகளே இல்லையே சார். இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போய் சார் நாங்கள் தேடுறது அப்படின்ற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. வேறு வழி கிடையாது. சரிங்களா? ஏன்னா நமக்கு 2012க்கு பின்னாடி அல்லது 2019-20க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கிய வரலாற்று தகவல்கள் அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, எழுத முயற்சி செஞ்சுருக்காங்க, ஆனால் அதெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கப்படாத ஒரு புத்தகங்களாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இந்த இணையதளங்களை நம்ம நாட வேண்டியதாக இருக்குது. இணையதளங்களை நம்ம நாட வேண்டியது இருக்குது. அப்படின்றதுனால சில பேர், ஒருத்தர் 2 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில புத்தகங்களும் போட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகங்களை நம்ம பார்த்து, நம்ம ராஜா வரதராஜா மாதிரியான புத்தகங்களை எல்லாம் பார்த்து, அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நூல்களில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை வரிசைப்படுத்தி தான் நம்ம அங்கென்றும் இங்கொன்றுமாக நம்ம தகவலை சேகரிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வேறு அப்படி தான் சேகரித்து ஆகணும். இது போட்டித் தேர்வு. யாரும் அப்படியே கொண்டு நமக்கு கையில் கொண்டு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது தமிழ் துறையில் ரொம்ப கம்மி. ஆனால் மற்ற துறைகளில் இருந்தால் அப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத அவங்க ஏதோ ஒரு வகையில் தேடிடுறாங்க. ஆனால் தமிழில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா நூல்களும் நமக்கு இணையத்தில் கிடைக்கிறதில்ல. ஆனால் மற்ற துறைகளுக்கு அனைத்து நூல்களுமே இணையத்தில் கிடைக்குது. சரி, இருக்கட்டும். சரி, இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 4 விஷயங்களை நீங்கள் வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ கவிதை தொகுப்புகள் இதே கேள்வியை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்புகள்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, புதிய ஆரம்பங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து சிறுகதையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, சில நேரங்களில் நம்மளை சோதிக்கிறதுக்காக புதிய மாதவியின் கவிதை தொகுப்புகளில் அடங்காததை கண்டறி அப்படின்னு ஒரு கேள்வியை கொடுத்துட்டு, சூரிய பயணம், ஹேராம், நிழல்களை தேடி கூட புதிய ஆரம்பங்கள் அப்படின்னு கொடுத்துருவான். இப்போ புத்தகத்தினுடைய தலைப்பை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இது கவிதை நூலா அல்லது இது கட்டுரை நூலா, இது சிறுகதை நூலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த நூலாசிரியரினுடைய அந்த படைப்புகளை நம்ம எழுதி வச்சு திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ சிறுகதை நூல்களையும் நம்ம வரிசைப்படுத்திக்கணும். இப்போ அதுக்கு அடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள், என்னென்ன மின்சார வண்டிகள் இருக்குது, பெரியார் பேரவை விருது, புதிய ஆரம்பங்கள், களரி விருது, தனி அறை, பெண் வழிபாடு,
சரிங்களா. ரசூலினுடைய மனைவி ஆகிய நான், இது எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்புகளாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் சார்னா, இந்த சிறுகதை தொகுப்புகளை நம்ம வரிசையாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். அடுத்து நாவல்கள் இருக்குது, பச்சை குதிரை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன இருக்குது, சௌமா, இது சிறகுடிந்த வலசை அப்படின்னு இருக்குது. சரிங்களா. இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுரை தொகுப்புகள் இருக்குது. இதில் இந்த மாதிரி நான் நேரம் கருதி நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு நூல்களையும் நாம் வரிசைப்பட எழுதி வைக்கணும். அவர்களுடைய இயற்பெயர்களை எழுதி வைக்கணும். அவர்கள் ஏதாவது மொழியாக்கம் செய்திருந்தாங்கன்னா அதை எழுதி வைக்கணும். இங்கே கீழே பாருங்கள், மொழியாக்கம் இருக்குது. கதவுகள் திறக்கும் வானம், இந்திய பெண் கவிஞர்கள் அதனுடைய கவிதைகளை வந்து தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பெண் கவிஞர்களுடைய கவிதைகள் எல்லாவற்றையும் இவர்கள் வந்து தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். அப்போ மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அப்போ கதவுகள் திறக்கும் வானம் என்பது அப்படின்னு கொடுத்துட்டு, மாதவியினுடைய சிறுகதை கூற்று 1, மாதவியின் புதிய மாதவியின் சிறந்த சிறுகதை, கூற்று 2 புதிய மாதவியின் மிக சிறந்த கவிதை தொகுப்பு, கூற்று 3 புதிய மாதவியின் மிக சிறந்த சிறுகதை தொகுப்பு, கூற்று 4 புதிய மாதவியினுடைய படைப்பு இல்லை, படைப்பு அல்ல அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னாக்க நம்ம தெரியணும். சரிங்களா. அப்போ கதவுகள் திறக்கும் வானம் அப்படின்றது ஒரு மிக சிறந்த கவிதை தொகுப்பு. இப்போ இந்த மாதிரி கேள்விகளை நாமே உருவாக்கி எப்பொழுது நம்ம வாசிக்க தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். சரிங்களா. நம்ம மொத்தமாக நாம் வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, வரிசையாக படிக்கிறோம். புதிய மாதவி யார், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, அப்பா அம்மா பேர் என்ன, அவங்க எங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு அங்கே என்ன வேலை, எத்தனை வருஷம் வந்து பணிபுரிஞ்சாங்க, என்றைக்கும் அதெல்லாம் கேட்க போகிறதில்ல. எத்தனை ஆண்டுகள் வந்து பேங்க்கில் பணிபுரிஞ்சாங்கன்னா கேட்க போகிறாங்க. அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான கேள்விகள் வேணால் வந்திருக்கும். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறதில்ல. சரிங்களா. அதனால் இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள். மனதிலே வைத்துக்கொண்டு படிக்கிற முறை இதுதான் என்பதை முதல்ல தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு படிக்க ஆரம்பியுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதற்கு பின்னாடி இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள். விருதுகள் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க பாருங்கள். சிற்பி இலக்கிய விருது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, இலக்கிய விருது, மும்பை லெமூரியா அறக்கட்டளையினுடைய பேரினர் அண்ணா விருது, சிறந்த பெண் படைப்பாளுமை விருது, அப்புறம் வந்து சௌமா இலக்கிய விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. நிறைய பேர் அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள். சரிங்களா. இவரின் முதல் கவிதை தொகுப்பு எது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். எல்லாத்துலேயும் பாருங்கள், முதல் நாவலாசிரியர் யார், முதல் சிறுகதை ஆசிரியர் யார், முதல் உரைநடை நூலாசிரியர் யார், முதல் நாடக ஆசிரியர் யார், முதல் ஓரங்க நாடக ஆசிரியர் யார், அப்புறம் வந்து மொழிபெயர்ப்பில் முதல் விருது பெற்ற புதினம் எது, மொழிபெயர்ப்பில் முதல் விருது பெற்ற சிறுகதை எது, மொழிபெயர்ப்பில் முதல் விருது பெற்ற கவிதை எது, அதே மாதிரி இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் சிறுகதை எது, சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் புதினம் எது, சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் உரைநடை எது. இந்த மாதிரி என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒன்று இந்த முதல் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு பாடாப்படுத்துகிறோம். அப்போ முதல் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. இதை வந்து பாருங்கள், இதுதான் படிக்கிற முறை. நேரம் கருதி என்ன 13 நிமிஷம் ஆயிடுச்சு, நேரம் கருதி நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி படிங்க. இப்படி படிப்பது தான் உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர வெறும் புத்தகத்தை வைத்துக்கொண்டு பார்ப்பது என்பது நிச்சயமாக உதவாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.